ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கே ஸ்டோரி சேனல்லேருந்து பேசுகிறேன். டெய்லி நான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். ஆனால் யாரும் எனக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, ஹை பாயிண்ட்ஸும் கொடுக்க மாட்டேன்றீங்க. தயவுசெய்து எல்லாமே கொடுங்க. இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். டைட்டில் என்னென்னா, தருண் அண்ட் ஹரி டீச்சர். ஸ்டூடெண்ட்க்கு 2 பேருக்கு இடையில் நடக்கும் ஒரு உண்மையான ஒரு காதல். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இது வாட்ச் பண்ணுறீங்களா? இந்தியாவில் எந்த ஊர்? இப்போ என்ன டைமு? உங்கள் பேர் என்ன? எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்டில் கண்டிப்பாக ஒரு ஹார்ட்டின் எல்லாம் ரிப்ளை பண்ணுவேன் நான். சரி வாங்க, இந்த கதையை சென்னையிலேருந்து தொடங்க போகுது. 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி இருக்கும். சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான ப்ரைவேட் காலேஜில் பேர் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே தருண் 28 வயசு பையன், ஒரு இளம் லெக்சரர். அவன் மேக்ஸ் சப்ஜெக்டில் தான் படிக்கிறான். தருண் ஒரு ஸ்மார்ட்டான அழகான பையன். கருப்பு கலர் ஷர்ட்டு, நீல ஜீன்ஸ் போட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் கிளாஸ் எடுக்க வருவானே. அவன் பிறந்த ஊர் மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன கிராமம். பேர் திருப்பரங்குன்றம். அங்கேருந்து சென்னை ஜாப் செய்கிறான். தருணுக்கு ஒரு தங்கை இருக்குது. அவங்களோட பேர் பிரியா, 26 வயசு. சென்னையிலே நர்சிங் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பிரியா தருணோட ரொம்பவே க்ளோஸு. அருண் ரகசியமாக அவளோட ஷேர் பண்ணுவான். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு தனிமை, யாரும் புரிஞ்சிக்காத ஒரு உணவு இருந்தது. இப்போ ஹரி 20 வயசு பையன், செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. ஹரி ஒரு கிராமத்து பையன். திருநெல்வேலி ஜில்லாவில் உள்ள ஒரு சின்ன டவுன் பேர் தான் ஆலங்குளம். அங்கேருந்து தான் ஹரி வந்திருக்கான் இப்போ காலேஜுக்கு, சென்னைக்கு. அவன் அப்பா ராமச்சந்திரம் ஒரு ஃபார்மரு. காலையிலேருந்து மாலை வரை வயலில் தான் உழைச்சிட்டு வேலை செய்கிற ஆள். அம்மா லக்ஷ்மி ஹவுஸ் ஒய்ஃபு. வீட்டை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் கவனிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஹரிக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கான். அவனோட பேர் கார்த்திக்கு. வயசு 16 வயசு. 10ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டே இருக்கான். கார்த்தி ரொம்ப சுட்டி. ஹரியோடு எப்போவுமே சண்டை போட்டு தான் இருப்பான். ஹரி ஒரு அப்பாவி வெட்கக்கார பையன். பச்சை கலர் டிஷர்ட்டு, கருப்பு ட்ராக் போட்டு தான் சுற்றிட்டே இருப்பான் காலேஜ் வரும். அவன் கனவுகள் எல்லாம் ஒரு நல்ல ஜாப் வாங்கி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு குழப்பம். தன்னோட உணர்வுகளை யார்கிட்டையாவது சொல்ல முடியாத தயக்கம். முதல் நாள் கிளாஸில் தருண் தன்னை இன்டர்வியூ பண்ணுறான். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மேக்ஸ் லெக்சரர் தருண். இன்றைக்கி நம்ம காலேஜ் கிளாஸில் டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹரி முதல் வயசில் அமர்ந்திருந்தான். தருணின் பார்வை அவன் மேல் விழுகிறது. ஹரி லேசாக சிரிக்கிறான். தருணும் பதிலுக்கு சிரிக்கிறான். அந்த சிரிப்பு ஒரு சிறிய தீப்பொறி மாதிரி. இருவருக்கும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்ச்சி தோன்றுகிறது. அது என்னவென்று அப்போது தெரியவில்லை. ஆனால் அது ஒரு தொடக்கம். அடுத்த சில நாட்களில் கிளாஸ் எடுக்கும்போது தருண் ஹரியை சிறப்பாக கவனிக்கிறான். ஹரி ஸ்மார்ட். எப்போதும் கேள்விகளை கேட்பான். சார், இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறோன்னு கேட்பான். தருண் பொறுமையாக விளக்குகிறான். அவன் குரல் மென்மையானது, ஊக்கமளிக்கிறது விதமாக இருக்கும். மாலை 5 மணிக்கு காலேஜில் முடிந்த பிறகு ஹரி டவுட் கிளியர் பண்ண ஸ்டார்ட் ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே இருவரும் பேச ஆரம்பிப்பார்கள். ஹரி, நீ எங்கேருந்து வர என்று தருண் கேட்கிறான். சார், திருநெல்வேலி ஆலங்குளத்துலேருந்து வரேன் சார் அப்படின்னு சொல்லி ஹரி சொல்லுவான். ஓ, நான் மதுரை திருப்பரங்குன்றம் என்று தருண் பதில் சொல்லுவான். பேச்சு நீளும். கிராம வாழ்க்கை, குடும்பம், படிப்பு என்று எல்லாமே இருவரும் மாற்றி மாற்றி பேசுவார்கள். தருணும் ஹரியும் அப்பாவித்தனம் பிடிக்கும். அவன் பேச்சில் இருக்கும் உண்மைத்தனமும் அவனை ரொம்பவே ஈர்க்கிறது. ஹரிக்கு தருணுக்கும் நம்பிக்கை, அறிவு பிடித்திருக்கிறது. ஆனால் இது காதலா? இன்னும் தெரியலை. ஆனால் இது நெருக்கம் வளர ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் செப்டம்பர் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலேஜில் ஃபெஸ்ட்டு. ஹரி டான்ஸ் செய்கிறான். சிவப்பு ஷர்ட்டு போட்டுட்டு கருப்பு பேண்ட்டு ஸ்டேஜில் ஆடுறான். அவன் அசைவுகள் ரொம்ப நேர்த்தியாகவும் உணர்ச்சி நிறைந்ததாக இருக்குது. தருண் அதை பார்த்துக்கிட்டே மயங்குறான். உள்ளுக்குள்ளே ஒரு புது உணர்வு. ஹரி சூப்பர் டான்ஸரான்னு சொல்கிறான். ஹரி சிரித்து தேங்க்ஸ் சார்ன்னு சொல்கிறான். அவன் கண்களில் ஒரு மகிழ்ச்சி. அந்த இரவு 9 மணிக்கு காலேஜ் கேன்டீனில் உட்கார்ந்து பேசுகிறாங்க. சாப்பிடும்போது ஹரி கேட்குறான், சார், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? தருண் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இல்லை ஹரி, நான் வேறு மாதிரின்னு சொல்கிறான். ஹரி அதை புரிஞ்சுக்கிறான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு அமைதி. அந்த தருணம் இருவருக்கும் ஒரு புரிதல் வருகிறது. ஒரு ஆழமான இணைப்பு, ஈர்ப்பு, காதல் எல்லாமே வருது மனசுக்குள்ளேயே. ஆனால் சமூகம், காலேஜ் விதிகள் இவை எல்லாம் தடையாகவே இருக்கிறது 2 பேருக்கும் நடுவில். தருண் உள்ளுக்குள்ளே போராடுறான். ஹரியும் தனிமையாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் உணர்வுகள் வளர ஆரம்பிக்குது. ஆனால் அது எப்படி வெளிப்படும் என்று தெரியலை. அடுத்த நாட்களில் அவர்கள் பேச்சு அதிகமாகிறது. ஸ்டாஃப் ரூமில், காலேஜ் காரிடாரில் சின்ன சின்ன சந்திப்புகள். தருண் ஹருணுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுப்பான். ஹரி அதை வாங்கும்போது அவர்கள் கைகள் தொடும். அந்த தொடுதல் ஒரு மின்சாரம் மாதிரி பாயும். ஹரி வீட்டிலிருந்து ஃபோன் செய்து டவுட் கேட்பான். ஆனால் உண்மையில் அது பேச்சுக்கள் சாகும். தருணின் தங்கை பிரியா ஒரு நாள் கேட்கிறான், அண்ணா, ஏன் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்? தருண் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லி மழுப்புறான்.
ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஹரி தான் நினைவு. ஹரி தனது தம்பி கார்த்தியின் அண்ணா காலேஜில் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் மனசு தருணிடம் இந்த உணர்வுகள் அவர்களை இழுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சமூகத்தின் பார்வை, குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் அவர்களை ரொம்பவே தயக்கமடைய வைத்து கொண்டிருக்கிறது மனதிற்குள். இது ஒரு உண்மையான அன்பின் தொடக்கமா? தடைகளுக்கு இடையே வளரும் காதல்தான். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் போயிடலாம். தருணும் ஹரியும் இப்போது ரகசியமான நண்பர்களாக மாறிவிட்டார்கள். அவங்க இடையில் ஒரு அழகான பிணைப்பு உருவாகி இருக்கிறது. டெய்லி வாட்ஸ்அப் சேட். காலையில் 7 மணிக்கு குட் மார்னிங் ஹரி, இன்றைக்கி என்ன பிளான் என்று தருண் மெசேஜ் அனுப்புவான். ஹரி உடனே ரிப்ளை பண்ணுவான். குட் மார்னிங் சார், காலேஜ் போயிட்டு இருக்கேன். உங்கள் கிளாஸ் எப்போ சார் அப்படின்னு சொல்லி கேட்பான். இரவு 11 மணிக்கு குட் நைட், டேக் கேர் என்று முடியும். இந்த சின்ன சின்ன பேச்சுக்கள் அவங்களோட நாளை அழகாக்கும். தருண் தனியாக இருக்கும்போதெல்லாம் ஹரியின் ஃபோட்டோவை பார்த்து சிரிப்பான். ஹரி ஹாஸ்டலில் படுக்கும்போது படுத்துக்கொண்டே தருணின் குரலை நினைச்சிட்டு உள்ளுக்குள்ளே புன்னகை வைப்பான். இது எல்லாம் அவங்களுக்கு ஒரு புது உலகமாக இருந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சென்னை முழுக்க காதலர்கள் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். தருண் ஹரியை மாலை 6 மணிக்கு மெரினா பீச்சுக்கு கூப்பிட்றான். ஹரி வா பேசலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று மெசேஜ் அனுப்புகிறான். ஹரி கொஞ்சம் பயத்தோடு ஆனால் உற்சாகத்தோடு வரான். அங்கே நீல வானம், கடல் அலைகள் சத்தம். மணல் மேல் உட்கார்ந்து இருவரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். கடல் காற்று அவங்க முகத்தை தொடுது. உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி. தருண் தயங்கி தயங்கி சொல்கிறான், ஹரி எனக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குடா. இது சாதாரண நட்பு இல்லை, இது காதல் மாதிரி தெரியுது. உங்கள் சிரிப்பு, உன் பேச்சு எல்லாம் என்னை இழுக்குது. ஹரி ஷாக்காய் கண்கள் பெருசாகுது. சார், எனக்கும் அதே தான் சார். இங்கே கிளாஸில் உங்கள் பார்வை என் மேலே விழும்போதெல்லாம் எனக்கு இதயம் வேகமாக அடிக்கும். ஆனால் நம்ம டீச்சர் ஸ்டூடெண்ட்டு, சமூகம் என்ன சொல்லும், காலேஜ் ரூல்ஸ் எல்லாம் தடையாக இருக்குது சார். தருண் அவன் கையை பிடிச்சி, நம்ம சீக்கிரட்டை வச்சுக்கலாம் ஹரி, நம்ம காதல் உண்மையானது, அதை யாராலும் பிரிக்கவே முடியாது என்று சொல்கிறான். அந்த தருணம் அவங்க கண்களில் கண்ணீர், ஆனால் உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம். கடல்கள் அலைகள் அவங்க காதலில் ரொம்பவே சாட்சியாக பார்க்குற மாதிரி 2 பேர் காதலில் 2 பேர் மாற்றி மாற்றி வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் வாழ்க்கை அவ்வளோ சுலபமாகவே இல்லை. ஹரியோட நண்பன் விக்ரம், 21 வயது பையன், அதே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஒரு நாள் ஹரியோட ஃபோனை பார்த்துக்கிறான். அவங்க சேட் பண்ணுறது எல்லாமே ரகசியமாக நோட் பண்ணிக்கிறான். ஹரி, நீ டீச்சர் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கியா? இது என்னடா புதுசாக இருக்குது என்று கேட்கிறான். ஹரி பயந்து, இல்லைடா, ஜஸ்ட்டு டவுட் கிளியர் பண்ணுறது தாண்டா என்று மறுக்கிறான். ஆனால் விக்ரம் நம்பவே இல்லை. அவன் காலேஜ் முழுக்கவே ரூமர்ஸ் பரப்பி விட ஆரம்பிச்சிட்டான். தருண் சார் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோஸாக இருக்கார் என்று காலேஜ் பூராவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் ராஜேந்திரன் காதுக்கும் போகுது. அவர் தான் 55 வயது கண்டிப்பான மனுஷர். தருணை அழைச்சி, தருண், இது என்ன கேள்விப்படுறேன், இது தப்பு. ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸாக வைக்கணும், இல்லைன்னா அவன் ஜாப் போயிடும் என்று வார்னிங் கொடுக்குறாங்க. தருண் டென்ஷன் ஆகிறான். உள்ளுக்குள்ளே பயம். அவன் ஹரியிடம் சொல்கிறான், ஹரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹரி அழுகுறான். சார், இது எல்லாமே ஏன் நமக்கு அதோடு நிற்கலை. ஹரியோட அப்பா ராமச்சந்திரன் ஆலங்குளத்திலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஹரி, உன் திருமணம் பார்க்கணும்டா. உன் அத்தை பொண்ணு சித்திரை ரெடியாக இருக்குது. 19 வயசு பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், அவளை கல்யாணம் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லி ப்ரெஷரு. குடும்பம் ரொம்பவே எதிர்பார்க்குது. ஹரி அப்படி ஷாக்காகி நிற்கிறான். அப்பா, நான் இன்னும் படிக்கிறேன்ப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க என்று சொல்கிறான். ஆனால் அப்பா பிடிவாதம், இல்லைடா இப்போவே ஃபிக்ஸ் பண்ணணும். ஹரி இதை தருணிடம் சொல்கிறான். இருவரும் ஃபோனில் பேசும்போது கண்ணீர் வடிக்கிறார்கள். சார், என்ன பண்ணுறது, என் அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு என்று ஹரி அழுகிறான். தருண், ஹரி நம்ம போராடுவோம் என்று சொல்கிறான். ஒரு நாள் மார்ச் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10 மணி இருக்கும். ஹாஸ்டலில் ஹரி தனியாக அழுதுகிட்டே இருக்கான். தருண் ஃபோன் பண்ணுறான். ஹரி, நம்ம ஓடி போயிடலாமா என்று, சென்னை விட்டு போயிடலாமா என்று கேட்குறான். ஹரி, இல்லை சார், ஃபேமிலி ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என் அம்மா தம்பி எல்லோரும் என்னை ரொம்பவே நம்புகிறாங்க. அதனால் அவங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல சார் அப்படின்னு சொல்கிறான். சமூக அழுத்தம், குடும்ப எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே சுற்றி இருக்குது. அவங்க காதல் சோதனைகள் இருக்குது, ஆனால் அது அழியாது. ஆனால் அவங்க காதல் இன்னும் வளருது. ஏப்ரல் 5ஆம் தேதி புதன்கிழமை சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு சின்ன ட்ரிப் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. திருப்பன்றம் கோயிலுக்கு பஸ்ஸில் போகும்போது சின்ன சின்ன பேச்சுக்கள், சிரிப்பு. கோவிலின் மலை ஏறி பச்சை மரங்கள் இடையே உட்கார்ந்து பேசுகிறாங்க. ஹரி, உன் கண்கள் ப்ரௌன் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பார்வை என்னை ரொம்பவே உருக வைக்குதுடா என்று தருண் சொல்கிறான். ஹரி சிரிச்சி, சார், உங்கள் சிரிப்பு என்னை ரொம்பவே கொல்லுது சார். உங்களோட இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் மறந்துடுறேன் சார். உணர்ச்சிகள் ஓவர்ஃப்ளோ ஆகுது சார். கண்கள் கலங்குது சார். ஆனால் இன்னும் உடல்கள் தொடவே இல்லை சார். அவங்க காதல் மனசளவுக்கு இருக்குது. அந்த மலை உச்சியில் இருந்து பார்க்கும்போது அவங்க எதிர்காலம் பிரகாசமாக தெரியுது. ஆனால் திரும்ப சென்னைக்கு வந்ததும் பிரச்சனை காத்திருக்கிறது. ஜூன் 2023 ஹரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்களை முடிச்சிட்டான்.
அவன் மார்க்ஸ் நல்லா வந்தது. ஆனால் மனசு ரொம்பவே குழப்பத்தில் இருக்குது. தருண் காலேஜில் இருந்து ரிசைன் பண்ண போகிறான். ஏன்னா அவனுக்கு இந்த சீக்ரெட் வாழ்க்கை போதும் என்று தோன்றுகிறது. ஹரி, நான் வேறு ஜாப் பார்க்குறேன், நம்ம சென்னையிலே இருப்போம் என்று ஃபோனில் சொன்னான். ஹரி சந்தோஷப்பட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இந்த காதல் எப்படி தொடர போகுது? சமூகத்தில் கண்கள் எல்லாம் அவங்கள எப்படி பார்க்க தான் போகிறாங்கன்னு தெரில. ஆனால் விதி வேலை மாதிரி திட்டம் போட்டிருக்கிறது. விக்ரம் ஹரியோட நண்பன். அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த சில ஃபோட்டோக்களை எடுத்து காலேஜில் ஒரு குரூப்பில் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இது என்னோட கேன்சல்ஸு என்னோட ரூம்ஸ் போகிற ஆரம்பிக்கிறது. காலேஜ் டீனு, ப்ரொஃபஸர் சந்திரா எல்லாருமே 50 வயசு, ஒரு கண்டிப்பான பெண்மணி. அவர் இதை கேள்விப்பட்டு உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தருண், இது உண்மையா? ஸ்டூடெண்ட்டோட இப்படியா இருக்கிறது நீ அப்படின்னு ரொம்பவே கேட்டு மிரட்டுறாங்க. தருண் மறுக்கிறான். ஆனால் ஆதாரங்கள் இருக்கிறது. அவன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீ வீட்டுக்கு போ, என்கொயரி முடியும் வரை நீ இன்று காலேஜுக்கே வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தருண் உடஞ்சி போகிறான். அவன் தங்கை பிரியாவிடம் அழ ஆரம்பிக்கிறான். டி, என் வாழ்க்கையே போச்சுடி. ஹரியை பார்க்கவே முடியாது. ஹரி டெப்ரெஸ் ஆகிட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவன் ரூமில் தனியாக தான் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். உணவு கூட சாப்பிடல சார். ஏன் இப்படி ஆச்சு? நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் என்று தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஜூலை 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி இருக்கும். ஹரி திடீர்னு ஆலங்குளம் போயிடுறான், தன்னோட கிராம வாழ்க்கைக்கு. அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். தருண் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் ஹரி அட்டென்ட் பண்ணுறதே இல்லை. தருண் கவலையை தூக்காமல் முடியவே இல்லை. அருண், என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன நினச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆலங்குளத்தில் ஹரியோட அப்பா ராமச்சந்திரன் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சித்ராவோட. சித்ரா 19 வயது இளம்பெண், அத்தை பொண்ணு, நல்ல பொண்ணு என்ன சொல்கிறாங்க. தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு. ஹரி, இதுவும் நல்லது தான்ப்பா, குடும்பம் விரும்புது என்று அப்பா சொன்னார். ஹரி அழுதுகிட்டே இருந்தான். வீட்டில் தனியாக. அப்பா, எனக்கு இது வேணாம்ப்பா, என் மனசு வேறு இடத்துல இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். அவனால் சொல்லவும் முடியல. அவன் அம்மா லக்ஷ்மி பார்த்து, மகனே ஏன் இப்படி இருக்க என்று கேட்க, ஹரி ஒன்றும் சொல்லலை. உள்ளுக்குள்ளே தருணின் நினைவுகள் அவனை ரொம்பவே கொள்ளுது. ஒரு நாள் ஜூலை 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை ஒரு 9 மணி இருக்கும். தருண் ஆலங்குளத்தில் வரான் பஸ்ஸில். அவன் ஹரியோட வீட்டை தேடி போய்கிட்டே இருக்கான். வீட்டு வாசல் நின்று, ஹரி இருக்கானா என்று கேட்கிறான். ஹரியை வெளியே வரான். அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். தருண் உள்ளே போய் அப்பாவோட பேசுகிறான். அங்கிள், நான் ஹரியோட லவ் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் ஆண்கள் தான். ஆனால் 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் காதல் உண்மையானது. நாங்கள் ஒன்றா இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். அப்பா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா கிராமத்தில் இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி சொல்கிறது, ஒரு பையனை லவ் பண்ணான்னு சொல்கிறது. இது என்ன பேச்சு? இது தப்பு. சமூகம் என்ன சொல்லும்? நீ போப்பா என்று ரொம்பவே கோபமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தருண் அசையலை. காதல் தப்பிப்பில் அங்கிள், நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். ஹரியோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமாக இல்லையா? ஹரி சப்போர்ட் பண்ணுறான். அப்பா, தருண் சொல்கிறது உண்மைதான்ப்பா. எனக்கு சித்ரா வேணாம்ப்பா, தருண் தான்ப்பா வேணும். அம்மா லக்ஷ்மி அழுது, மகனே உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஆனால் சமூகம் என்ன சொல்கிறேன்னு பார்ப்பா. அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? ஆனால் உங்கள் கண்களில் உண்மை தெரியுதே. மெதுவாக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. குடும்பம் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணி இருக்கும். ஆலங்குளம் அருகே உள்ள ஒரு சின்ன லேக் பக்கத்தில் சிறப்பு சூரியன் மெதுவாக மறையுது. நீர் மேலே ஒளி பிரதிபலிக்குது. தருணும் ஹரியும் அங்கே உட்காந்துக்கிறாங்க, கைகள் பிடிச்சிக்கிட்டு. ஹரி, இனி நம்ம பிரியவே மாட்டோம், எல்லா தலைகளையும் பூச்சி இது என்று தருண் சொல்கிறான். ஹரி கண்கள் கலங்குது. சார், தருண் ஐ லவ் யூ சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோடு இருக்கணும் என்று தான் நான் வாழறேன். அப்பா முதல் கிஸ். உதடுகள் ரொம்பவே சூப்பரான ஒரு உமா கொடுக்குறாங்க. கண்ணீரில் கலந்த அந்த உமா 2 நிமிஷம் வரைக்கும் நீடிக்குது. அவங்க உலகம் அங்கேயே நின்று போச்சு. எல்லா வழியும் மறந்து போச்சு. இரவு 10 மணி இருக்கும். ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் போடுறாங்க. வெள்ளை பெட்ஷீட்டு, மஞ்சள் லைட் மென்மையாக ஒளிருது. இருவரும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கத்தி சண்டை போடலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருக்காங்க. சந்தோஷமாக உச்சத்தில் இருக்காங்க. அவங்க உடல்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஹரி, உன் உடல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, உன் தொடுதல் ரொம்பவே எனக்கு பைத்தியமாக்குது என்று தருண் முணுமுணுக்கிறான். தருண், என்ன ஆக்குது? நான் உன்னோடது என்று ஹரி சொல்கிறான். அவங்க ஃபேஷன்ஃபுல் உணர்ச்சி நிறைந்த காதல். அந்த இடத்துல அந்த ரூம் ஃபுல்லாக டெய்லி நைட்டு ஃபுல்லாகவே காதலில் ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி குக்கும்பரை சாப்பிட்றாங்க. உச்சம் அடைகிறாங்க. காதல் முழுமையாகுது. அந்த இரவு அவங்களுக்குள்ள மறக்க முடியாத ஒரு இரவு. இது ஒரு புது தொடக்கம். முடிவில் அவங்க சென்னையில் செட்டில் ஆகுறாங்க. தருண் ஒரு புது ஜாப் வாங்குறான், ஒரு ப்ரைவேட் அகாடமியில் டீச்சரு. ஹரி தன்னோட இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிறாங்க. அப்பா இப்போ அவங்களை அழைச்சிட்டு பேசுகிறாங்க. உண்மை அன்பு வெல்லும்.
அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. இது காதல் ஒரு உதாரணம். தடைகளை இடையான உண்மை அன்பு. நண்பர்களே, இந்த கதையை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க டெய்லி நைட் ஆனாலே ஒரே காதலில் கத்தி சண்டை தான் போட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறங்க. நன்றி.